ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க. கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யணுங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கீரி சேர்த்துருக்குறாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல் அந்த கருவேப்பிலையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறாங்க. அதை 4-5 நிமிஷம் போல் மிதமான தீயில் வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த உளுந்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு இந்த காஞ்ச மிளகாவும் உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதே பேனில் மறுபடியும் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறாங்க. கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறாங்க. சேர்த்துட்டு கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு வெடிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.